ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் தான் விளையாட போகிறோம். நான் கிராணின்னு சொல்லியிருப்பேன். கிராணி விளையாடலாம் தான் நினச்சேன். அப்புறம் கிராணி கொஞ்சம் லேட்டாக விளையாடுவோம், ஐஸ்கிரீம் விளையாடுவோம்னு சொல்லி இப்போ பிளான் போட்டேன். ஐஸ்கிரீம் எப்படி விளையாடணும்னு எனக்கு சரியாக தெரியாது, நான் அவ்வளோவா விளையாண்டதில்லை. இப்போ ஆட்ஸ் இல்லாமல் பண்ணணுன்னா இது பண்ண சொல்லியிருக்காங்க, ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் நெட் ஆஃப் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நான் நெட் ஆஃப் பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம். ஓகே, நெட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கேம்குள்ளே போகலாம். இதில் நார்மல் தான் போக முடியும். இது யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நார்மல் போகலாம். கிராஃபிக்ஸ் ஹைலேயே இருக்கட்டும். அப்புறம் ப்ளே கொடுப்போம். நமக்கு எதுவுமே அவ்வளோவா எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு இது நான் இப்போ விளையாண்டதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், பட் விளையாண்டதில்லை. ஸோ விளையாண்டு ட்ரை பண்ணுறோம். ஜெயிக்க முடியுதான்னு பார்க்குறோம். ஸ்டம்பிள் கேஸில் ஜெயித்த மாதிரி இதில். ஓகே, நீங்கள் இது கண்டினியூ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நீங்கள் நான் இதை விளையாட ஆரம்பிக்கிறேன். கட்சின் வந்திருக்கு. இல்லை கட்சினில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பையன் ஐஸ்கிரீம் வாங்குகிறான். அந்த ஐஸ்கிரீம் எனக்கு நான் டப்பிங் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தாங்க, ஐஸ்கிரீமா நானே ஒரு ஐஸ்கிரீம் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஐஸ்கிரீம் ஆக்கிட்டான். ஐஸ்கிரீம் ஆக்குனதை இங்கே ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு தான் இது. அந்த ஐஸ்கிரீம் ஐஸ் ஆனது அவன் பார்த்ததை இவன் பார்த்துட்டான். இப்போ அவனை காப்பாற்றுறதுக்காக இவன் போகணும். இதுதான் கேம் உடைய இது. இப்போ நான் ரோப் வச்சு போகணுமா, இல்லை என்ன பண்ணணும்? ரோப் வச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விளையாண்டு பார்த்துருக்கேன் ரோப் வச்சு போய். ஆமாம், மேலே ரோப்பு தான் போட்டிருக்கோம். இங்கே ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது, 3 தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ரோப்பு கடத்தி விட்டது. ரோப்பு போட்டாச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அவனை மயக்கம் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போகலாம். இந்நேரம் நகல முடியல. இது என்னாச்சுன்னு தெரியல. இது ஐஸ்கிரீம் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. நான் வந்தோடனே சுடுற மாதிரி பார்த்துக்கணும். அதை இது வரை கீழே போட்டேன். இது ஒளிகிறதுக்கு எங்கே இருக்குது, நான் அதை போய் ஒளிகிறேன். ஒரே நிமிஷம், நான் போய் இந்த இதில் ஒளியணும். இந்த வீடியோ இது வேற எனக்கு இதாகுது. ஒளிஞ்சு கட்சியை நான் பார்க்கணும். இந்த கட்சியை பார்க்குறேன். அவன் இந்த ஐஸ்கிரீம் இது பண்ணிட்டு ஏதோ பண்ண போறான். இந்த மேப் போட்டுட்டு போயிடலாம். நம்ம இந்த மேப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்து இது கேமை கண்டினியூ எடுத்து நம்ம வச்சிருக்கணும். இப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா மூவ் ஆக முடியுது. ஸ்லிங் ஷாட் இந்த இருக்குது, எடுத்துருவோம். இல்லை மொத்தம் எத்தனையோ டேஸ் இல்லை. இதில் எவ்வளவோ நேரம் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த அடி வாங்காமல் விளையாண்டா நம்ம விளையாண்டுட்டு போகலாம். பட் இப்போ நான் கதவுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இருந்தா இருக்கான் அவன். அதை வச்சுட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இவன் என்ன நிலமையில் இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு இந்த கீயை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம தேடணும்னு நினைக்கிறேன். இந்த ரூல் நான் கொஞ்சம் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். தமிழ் கேமிங் அந்த மாதிரி யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ குனிஞ்சிக்கிட்டே போய் எடுத்து குனிஞ்சிக்கிட்டே போய் இதில் வைப்போம். எனக்கு ஓரளவு தெரியும், ஆனால் விளையாண்டதில்லை. தமிழ் கேமிங்கை பார்த்து நான் வந்துட்டோம். ஸ்டிக்கு இது கிவ் அப் கொடுத்துட்றேன். டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் இப்போ என்ன ஆகுது. இப்போ இந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க?
என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டானா அவனை, ஐஸ்கிரீமாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டான்னு நினைக்கிறேன். என்னாச்சு இது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. கேம் ஓவர், கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நான் எப்படி விளையாடணுங்கிறத நான் டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லா வீடியோவும் போட்டிருந்த எல்லா கேமிங் கண்டென்ட் வீடியோவையும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.